ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்து எப்படி ஊற வைக்க போகிறோம், அதோட அளவு என்னன்னு. பொதுவாக நம்ம 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு விழுந்து ஆட் பண்ணோம். அதுதான் நம்மளோட மெத்தட். ஸோ நான் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்பை யூஸ் பண்ணி 4 கப்பு அரிசி எடுக்க போகிறேன். 4 கப்பு அரிசின்னு சொல்லும்போது எப்போவுமே ஹாஃப் வந்து புழுங்கல் அரிசியும் ஹாஃப் வந்து பச்சை அரிசியும் ஆட் பண்ணிக்கணுங்க. அப்போ தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஒயிட்டாக நமக்கு வரும். ஸோ நான் 2 கப்பு செங்கல்பட்டு எடுத்திருக்கேன். அது கூடயே 2 கப்பு பச்சரிசி ஆட் பண்ண போகிறேன். எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் தான் இந்த உளுந்து அரிசி பச்சரிசி எல்லாத்தையுமே நம்ம அளந்துக்கணும். ஸோ நான் 2 கப்பு புழுங்கல் அரிசி ஆட் பண்ணியிருந்தேன். அது கூடயே இப்போ 2 கப்பு பச்சரிசி. பொதுவாக நிறைய பேர் வந்து பச்சரிசி நிறைய போட மாட்டாங்க. சும்மா பேருக்கு கொஞ்சம் போட்டுட்டு புழுங்கல் அரிசி தான் கூட போடுவாங்க. ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாதிக்கு பாதி பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் சேர்த்து நம்ம வந்து தோசையோ இட்லி மாவோ செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே மாவையே நம்ம 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 2மே சாஃப்டாக வருங்க. அதுதான் விஷயம். சிலவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, தனித்தனி பாத்திரத்தில் தான் உளுந்தையும் அரிசியும் போட்டு கோர வச்சு ஒரு 3 மணிக்கூர் அல்லது 4 மணிக்கூர் கழித்து நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தோசை மாவு ரெடிங்க.